ஒரு முறை ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாவிடம் அவருடைய மாணவர்கள் கேட்டாங்க, இஹ்வானுல் முஸ்லிமீனை செய்து இருக்கக்கூடிய சில சகோதரர்கள், எங்களுடைய நண்பர்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு. சரி, அவங்களை இஷாவுக்கு பிறகு கூட்டிட்டு வாங்க என்று ஷேக் அல்பானி அவர்கள் சொன்னார்கள். அவங்க வந்த உடனே ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. பிறகு தொழக்கூடிய நேரம் வந்தவுடனே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா தொழ வைக்கிறதுக்காக முன்னே போகிறாங்க. அப்போது அந்த இளைஞர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் உங்களை காஃபிராக பார்க்குறோம் எங்களுடைய பார்வையில், அதனால் உங்களுக்கு பின்னாடி தொழ முடியாது என்று. அப்போது ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா, பாருங்கள் சகோதரர்களே, இதுதான் கல்வி, இதுதான் பொறுமை, இதுதான் விசாலத்தன்மை. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் போல் தக்பீர் செய்ய அவங்க முனையில் ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன காஃபிராக பார்க்குறீங்க, ஆனால் நான் உங்களை முஸ்லீமாக தானே பார்க்குறேன், நீங்களே தொழ வைங்க, நான் உங்கள் பின்னாடி நின்று தொழுறேன்னு சொல்லி ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா பணிவாக தொழுதுட்டு போயிடுறாங்க. இதுதான் பண்பு சகோதரர்கள், இதுதான் பொறுமை. இப்படித்தான் இருக்க வேண்டும். தக்பீர் செய்து சுற்றக்கூடாது.